ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த அதிகாலை வேளையிலும் கூட கர்த்தருடைய உன்னதமான நாமத்தை நாம் அப்படியே ஒரு மனதோடு மகிமைப்படுத்தி இந்த தேவாதி தேவனை நாம் ஸ்தோத்திர பலிகளையும் துதி பலிகளையும் ஏறெடுத்து நல்ல தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடலை கூட பாடுவோம். கவலை கொள்ளாதிருங்கள், உயிர் வாழ எதை உண்போம், உடல் மூட எதை உடுப்போம் என்று கவலை கொள்ளாதிருங்கள். ஹல்லேலூயா. நீடிய பொறுமையோடு இருந்து எதை குறித்தும் கவலைப்படாமல் எல்லா விதத்திலும் கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி இந்த அதிகால வேளையில் தேவனை நோக்கி நாம் ஒரு மனதோடு அவரை மகிமைப்படுத்தி நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். நல்ல உற்சாகத்தோடு பாடுவோம். ஹல்லேலூயா. கவலை கொள்ளாதிருங்கள், கவலை கொள்ளாதிருங்கள், கவலை கொள்ளாதிருங்கள், கவலை கொள்ளாதிருங்கள். உயிர் வாழ எதை உண்போம், உடல் மூட எதை உடுப்போம் என்று கவலை கொள்ளாதிருங்கள், கவலை கொள்ளாதிருங்கள். பறக்கும் பறவைகள் பாருங்கள், விதைப்பதில்லை அறுப்பதில்லை. பறக்கும் பறவைகள் பாருங்கள், விதைப்பதில்லை அறுப்பதில்லை. பரமபிதா ஊட்டுகிறார், மறப்பாரோ மகனே உன்னை. பரமபிதா ஊட்டுகிறார், மறப்பாரோ மகளே உன்னை. உயிர் வாழ எதை உடுப்போ, உடல் மூட எதை உடுப்போம் என்று கவலை கொள்ளாதிருங்கள், கவலை கொள்ளாதிருங்கள். பறக்கும் பறவைகள் பாருங்கள், விதைப்பதில்லை அறுப்பதில்லை. பறக்கும் பறவைகள் பாருங்கள், விதைப்பதில்லை அறுப்பதில்லை. பரமபிதா ஊட்டுகிறார், மறப்பாரோ மகனே உன்னை. நம் பரமபிதா ஊட்டுகிறார், மறப்பாரோ மகனே உன்னை. உயிர் வாழ எதை உண்போ, உடல் மூட எதை உடுப்போம் என்று கவலை கொள்ளாதிருங்கள், கவலை கொள்ளாதிருங்கள். கவலைப்படுவதினால் நமது உயரத்திலே, கவலைப்படுவதினால் நமது உயரத்திலே ஒரு முள்ளம் கூட்டக்கூடியுமா, புதுபலன் பெறவும் கூடுமா. ஒரு முழம் கூட்ட முடியுமா, புதுபலன் பெறவும் முடியுமா. உயிர் வாழ எதை உண்போம், உடல் மூட எதை உடுப்போம் என்று கவலை கொள்ளாதிருங்கள், கவலை கொள்ளாதிருங்கள். நாளைய தினது குறித்து நீ நம்பிக்கை இழக்காதே, நாளைக்கு வழி பிறக்கும், நீ இன்றைக்கே நன்றி சொல்லு. ஹல்லேலூயா. நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து பாடும். ஹல்லேலூயா. நாளை
நம்பிக்கை இழக்காதே. நாளைக்கு வழி பிறக்கும், நீ இன்றைக்கு நன்றி சொல்லு. நாளைக்கு வழி பிறக்கும், நீ இன்றைக்கு நன்றி சொல்லு. உயிர் வாழ எதை உண்போம் இன்று உடல் மூட எதை உடுப்போ என்று கவலை கொள்ளாதிருங்கள், கவலை கொள்ளாதிருங்கள், கவலை கொள்ளாதிருங்கள், கவலை கொள்ளாதிருங்கள். ஆம் பிரியமானவர்களே, எதை குறித்தும் கலங்காமலும் எதை குறித்தும் பயப்படாமலும் கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் ஒரு மனதோடு மகிமைப்படுத்தும் பொழுது, நீடிய பொறுமையோடு கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். உங்களை நேசிக்கிறதான அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல காலை பொழுதுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தொடர்ந்து உங்களுடைய வார்த்தையின் மூலமாய் நீர் எங்கள் மத்தியில் பேசுவீராக. இந்த நாளில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும். இந்த ஆராதனையை புதிதாய் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கர்த்தர் இடைபடுவீராக, அற்புதத்தை செய்வீராக, அதிசயங்களை செய்வீராக. தொடர்ந்து இந்த காலை வேளையில் எங்களோடு செயலாற்றும் பேசும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, நம்மை அதிகமாய் நேசித்து நம்மீது கிருபை வைத்து நம்மீது அன்பு வைத்து தம்முடைய இறுதி துளி இரத்தம் வரை நமக்காக சிந்தி நம்மை மீட்டெடுத்து காருண்யம் என்னும் கோட்டையினாலே நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற அந்த தேவாதி தேவனை தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் அவர் நமக்கு அருகாமையில் வந்து விடுகிற தேவனாயிருக்கிறார். இந்த நல்ல நாளிலும் கூட நாம் இணைந்து தேவனோடு சார்ந்து கொண்டு அவருடைய வார்த்தைகளை சொல்லி அவருடைய சன்னிதானத்தில் நாம் ஜெபிப்பது கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஒரு மகா பெரிய கிருபையாகும். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாட்களில் ஆவியின் கனிகளை குறித்து நாம் தொடர்ச்சியாக நமக்கு ஆண்டவர் தந்த கிருபையின்படி தியானித்து கொண்டிருக்கிறோம். கலாத்திய நிருபம் 5வது அதிகாரம் 22, 23 வசனங்களிலே இந்த ஆவியின் கனிகள் 9 பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலும் கூட நாம் ஆவியின் கனி நீடிய பொறுமையை பற்றி நாம் இந்த நாளில் தியானிப்போம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வாராக. ஆம் பிரியமானவளே, தேவன் கிருபை உள்ளவர், நீடிய பொறுமையோடு இருக்கிறார். நம்முடைய பாவங்கத்துக்கு தக்கதாக நமக்கு செய்யாதபடிக்கு அவர் நம்மை மன்னித்து கிருபையினால் சூழ்ந்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். ஆம் அருமையான தேவச்சனமே, பிதாவினிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தில் நம்ம பார்க்கும் பொழுது நல்ல கனி கொடுக்கக்கூடிய மரத்தை நல்ல மரம் என்று நாம் சொல்லுகிறோம். அதுபோல இந்த நாட்களில் மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஆண்டவருக்கு பிரியமான நல்ல கனிகளை கொடுத்து நல்ல வாழ்வை பெற்று நிம்மதியான வாழ்வு, தேவனுக்கு பிரியமான வாழ்வு வாழ்ந்து அப்படியாக நித்திய வாழ்வுக்கு நேராய் நம்முடைய வாழ்க்கையை கடத்தி சென்று சந்தானங்களுக்கு நல்ல வாழ்வை வைத்து போக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. இந்த நீடிய பொறுமையை பற்றி நீங்கள் சொல்வீர்களானால் நீதிமொழிகள் 25வது அதிகாரம் 15வது வசனத்தை பார்ப்பீர்களானால், நீடிய பொறுமையினாலே பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம். நீடிய பொறுமையோடு இருந்தால் பிரபுவையும் நம் காரியங்களை சம்மதிக்க பண்ணலாம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் லூக்கா சுவிசேஷம் 18வது அதிகாரத்தை நீங்கள் பார்ப்பீங்களானால், உங்கே ஒரு அநீதி உள்ள ஒரு நியாயாதிபதியை பற்றி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது.
லூக்கா சுவிசேஷம் 18வது அதிகாரம் 1 சில பகுதிகள் வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர் ஒரு ஓமையை சொன்னார் என்று சொல்லி, ஓமையாக சில காரியங்களை ஆண்டவர் அங்கே சொல்லி கொண்டு வருகிறார். அங்கே ஒரு பட்டணத்தில் ஒரு அநீதி உள்ள நியாயாதிபதி, கர்த்தருக்கு பயப்படாதவன், மனுஷனை மதிக்காதவன் ஒருவன் இருந்தான். அங்கே ஒரு விதவை இருந்தாள். அந்த விதவை ஓயாமல் சென்று அந்த நியாயாதிபதி இடத்துல எனக்கும் என எதிராளிக்கும் இருக்கக்கூடிய காரியங்களில் நன்மை செய்ய வேண்டுமே, நியாயம் செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுது ஓயாமல் கேட்டுக்கொண்டிருந்தபடினால அந்த அநீதியுள்ள நியாயாதிபதி அந்த அந்த விதவைக்கு நன்மை செய்தானே என்று சொல்லி அந்த ஓமையை சொல்லிவிட்டு, கர்த்தர் அவளை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். 6வது வசனத்தை பார்க்கும் பொழுது, பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவனும் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்திலே நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாதிருப்பாரோ? சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று ஓமையாக இந்த காரியங்களை ஆண்டவர் சொன்னார். அருமையான தேவச்சனமே, இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது அநேக நேரங்களில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் மன்னிக்கிற தெய்வம் அதை அறிக்கை செய்து நாம் ஒரு நிலைக்கு வருகிறது வரை தெரிந்து கொள்ளப்பட்ட காரியத்தில் நீடிய பொறுமையாயிருந்து நமக்கு நன்மை செய்வார், கண்டிப்பாக நன்மை செய்வார் என்பதனை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடுமாற்றங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், அதை அறிக்கை செய்து நம்ம விட்டு விடுகிற வரை நம்ம சில நேரங்களில் ஆண்டவர் மௌனமாயிருந்து நீடிய பொறுமையாயிருந்து நன்மை செய்வார் என்று சொல்லி அங்கே ஒரு ஓமையை சொல்லப்பட்டிருக்கிறதுக்கு. அருமையான தேவச்சனமே, நம்முடைய தேவனும் கூட அவர் அதிகமாக பொறுமை உள்ளவராகவே காணப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த 2 பேதுரு 3வது அதிகாரம் 8-9 வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்பதை, இந்த காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து தாமதியாமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மையில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். அப்போ ஒரு கிறிஸ்து இயேசுடைய வருகை பற்றி நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். வேதத்தில் முன்னறிக்கப்பட்டிருக்கிறது. அவர் வருகிறார் என்று சொல்லுகிறார்களே, சீக்கிரமாக காணோமே என்று சொல்லி அநேகர் பல கோணங்களில் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒரு ஆத்துமா கூட கெட்டு போகக்கூடாது என்பதற்காக நீடிய பொறுமையோடு என் ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அருமையான தேவச்சனமே, இந்த நீடிய பொறுமையோடு நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். இந்த நீடிய பொறுமையினாலே நமக்கு என்னென்ன காரியங்கள் வருகிறது என்பதை குறித்து சில காரியங்களை மட்டும் சொல்லி நான் உங்களோடு ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். சங்கீதம் புஸ்தகம் 40:1-3 வசனங்களை நீங்கள் பார்ப்பது. ஆனால் அங்கே பக்தன் தாவீது சொல்லும் பொழுது, நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையாத சேற்றிலும் இருந்த என்னை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்தி அடிகளை உறுதிப்படுத்தி தேவனை துதிக்கக்கூடிய துதியின் சத்தத்தை என் வாயிலே தந்தார். இதனாலே அநேகர் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்கிறதாம். அருமையான தேவச்சனமே, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க நாம் பயங்கரமான குழியிலும் பயங்கரமான பிரச்சனைகளிலும் போராட்டங்களிலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, இந்த தாவீது ராஜாவை போல கர்த்தருக்காக நாம் பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது அவர் நம் பக்கமாய் சாய்ந்து அந்த பயங்கரமான குழியில் இருக்கக்கூடிய நம்மை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் உயர்த்தி பெரிய காரியங்களை செய்து அதனாலே நாம் மகிழ்ச்சியோடு தேவனை துதிக்கக்கூடிய துதியின் சத்தத்தை வாயிலே தந்து நாம் ஆண்டவரை துதிக்கும் பொழுது அநேகர் கண்டு அந்த தேவனை மகிமைப்படுத்துவதற்கு ஏதுவாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவச்சனமே, இந்த நாட்களில் நாம் கர்த்தருக்காக பொறுமையாக இருக்க நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும்.
இன்னும் நீங்கள் இந்த யாக்கோபு நிருபம் 5வது அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் அங்கே பார்ப்பீங்களானால், இதோ பொறுமையாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனை, எந்த ஒரு மனுஷன் பொறுமையோடு இருந்து அந்த நெருக்கங்கள் பாடுகளில் இருந்து நம்ம விடுதலை பெறுறது கர்த்தருடைய பாதத்தில் பொறுமையாக இருக்கிறானோ அவன் பாக்கியவான் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுது. அது மட்டும் இல்லை, யோபுவின் பொறுமையை பார்த்திருக்கிறீர்களே, யோபுவின் பொறுமையை கேட்டிருக்கிறீர்களே, முடிவையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே என்று அந்த வேதம் சொல்லுகிறது. ஆம், அருமையான தேவச்சனமே, யோபு உபத்திரவங்கள், நெருக்கங்கள், பாடுகள் வரும்பொழுதெல்லாம் கர்த்தரிடத்தில் பொறுமையாக இருந்ததினால யோபுனுடைய முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமை அதிக ஆசீர்வாதத்தோடு இருந்தது. இரட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்குது. ஆம், அருமையான தேவச்சனமே, நீடிய பொறுமையோடு நீங்கள் காத்திருக்கும் பொழுது உங்களுடைய இப்போது இருக்கிற வாழ்வை விட வருகிற வாழ்வு ஆசீர்வாதமாக இருக்கும், நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. இன்னும் நீங்கள் யாக்கோபு நிருபம் 5வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். அந்த வசனம் சொல்லுது, நற்பலனை அடைவதற்கு விதை விதைக்கிறவர்கள், ஒரு விதையை விதைக்கிறவர்கள் முன்மாறியும் பின்மாறியும் பார்த்து அதை நற்பலன் அடைவதற்கு காத்திருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுது, பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவு நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறானே. ஒரு வயலில் நிலத்தில் பயிரிட்டு கொண்டு மழை அல்லது தண்ணிக்காக காத்திருந்து நீடிய பொறுமையோடு காத்திருந்து நன்மை வருவதற்கு காத்திருக்கிறானே, நல்ல பலனை. அதுபோல அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டுடைய பாதத்தில் நீங்கள் காத்திருங்க பொழுது நல்ல பலன் உங்களுக்கு வரும் என்பதனை மறந்துவிடக்கூடாது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். ஏசாயா 40:31 பாருங்கள். இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர்கள் கூட இடறி விழுவார்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது. ஆம், அருமையான தேவஜனை, கர்த்தருடைய பாதப்படியில் காத்திருப்பதை நீங்கள் அதிகமாய் தெரிந்து கொள்ளுங்கள். இன்னும் கடைசி நாட்களை பார்க்கும் பொழுது லூக்கா சுவிசேஷம் 21வது அதிகாரம் 19வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களை பொறுமையோடு காத்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துடைய வருகையை பற்றி அந்த பகுதியில் 2ஆம் வருகையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே கடைசி காலங்களில் கொடிய காலங்கள் வரும் என்பதை நாம் அறிய வேண்டும். ஆனாலும் நாம் பொறுமையோடு கர்த்தருடைய பாதப்படியில் காத்திருந்து நல்ல பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆம், அருமையான தேவச்சனமே, இந்த நாளில் எங்களோடு இணைந்து நாம் ஒரு மனதோடு இணைந்து நாம் ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் நீடிய பொறுமையாக இருக்கிற தேவனுடைய பாதப்படியில் நாம் பொறுமையோடு காத்திருந்தால் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும், நாம் பாக்கியவான்களாக இருப்போம். அந்த ஓத்துரத்தில் நமக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். ரோமனிருபம் 5:3 பாருங்கள். அந்த நாம் ஓத்துரங்கள் வரும் பொழுதெல்லாம் நாம் பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது அந்த ஓத்துரம் நமக்கு லகுவாக மாறிவிடும். இப்படிப்பட்ட நன்மையான ஈவுகளெல்லாம் இந்த நீடிய பொறுமையோடு காத்திருக்கிற ஒரு மனுஷனுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இது ஆவியின் கனிகள் நம்முடைய வெளிப்படுவதற்கு அது ஏதுவாக இருக்கிறது. அவன் நல்ல வாழ்வு வாழ்வோம், கர்த்தரோடு இசைந்திருப்போம், நீடிய பொறுமையோடு காத்திருப்போம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வாராக. இணைந்து நாம் செபிப்போம். கருணையுள்ள தெய்வமே, இந்த நல்ல அதிகாலை நேரத்துக்காக நன்றி சொல்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. நீர் கனிகளை தேடி வருகிற ஒரு தேவன் ஆண்டவரே, இந்த நாட்களில் எங்களுக்கு வாழ்வதற்கு ஒரு நல்ல வாழ்வை கொடுத்திருக்கிறீர். நாங்கள் கனியுள்ள வாழ்வு, ஆண்டவரை திருப்திப்படுத்தக்கூடிய வாழ்வு, அநேகருக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு வாழ்வு ஆண்டவரே, நாங்கள் வாழ்ந்து இந்த உலகத்தில் ஒரு வெற்றியான வாழ்வதற்கு எங்களை நீர் அழைத்திருக்கிறீராப்பா. நீ உங்களுடைய கனி நிலைத்திருக்க வேண்டும், கனி கொடுப்பதற்காக நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று சொல்லி ஆண்டவர் எங்களை ஏற்படுத்தி இருக்கிறீர். எங்கள் வாழ ஒரு வழி தந்திருக்கிறீர். நல்ல கனி கொடுக்கக்கூடிய வாழ்வதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த நாளில் கூட அதிகாலையில் நாங்கள் இணைந்திருக்கிறோம். எந்த குடும்பங்களில்
ஆளில் தடுமாற்றங்கள் இருக்கிறதோ, அசுத்த ஆவியினுடைய தாக்கங்கள் இருக்கிறதோ, கனி கொடுக்க முடியாதபடிக்கு தடுமாற்றங்கள் இருக்கிறதோ, அந்த குடும்பத்தை கண்ணோக்கி பார்த்து தேவ சன்னிதானத்துக்கு நேராய் கொண்டு வந்து தேவனுடைய ஆவியானவர் அந்த இடத்துல ஆள்கொள்ளும்படிக்கு, நல்ல ஒரு வாழ்வு வாழும்படிக்கு, நாம் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய விடாதபடிக்கு தடுக்குகிற தீய வல்லமைகள் அழிக்கப்பட்டு போய் மாம்ச கிரியைகள் பரிசுத்த ஆவியினால் அழித்தால் நீங்கள் பிழைப்பீர்கள் என்று சொன்னபடியே பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு துணை நிற்கும்படியாய் செய்கிறோம். இந்த அதிகாலை நேரத்தில் அந்த குடும்பங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய பிரிவினை தாக்கங்கள், புருஷன் மனைவிக்கு இடையில இருக்கக்கூடிய போராட்டங்கள், பலவிதமான நோய்கள் பிணிகளை கொண்டு வந்து பலவிதமான பிரச்சனைகளை உருவாக்குற எல்லா தீய வல்லமைகளையும் இந்த அதிகாலை நேரத்தில் ஆண்டு கொண்டு ரிதிமோ நோரோ திஷிக்காராதிபோ ஓரதி ஷிக்காரதிபோ எங்கள் அருமையான பிள்ளைகள் கனி உள்ள வாழ்வு வாழ்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய வாழ்வு வாழ்ந்து குடும்பத்தில் சமாதானத்தோடு அமைதியோடு வாழ்ந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறாள் என்று சொல்லி கண்டுகொள்ளக்கூடிய நல்ல வாழ்வை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்டோம். ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ணி இன்றுமென்றும் சதா காலங்களிலும் உறுதியாய் வாழ்ந்து செழித்திருப்பதற்கு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரை திரிய தெய்வம் அருள் புரிவாராக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய ஜெப குறிப்புகளை அனுப்ப மற்றும் எங்களை தொடர்பு கொள்ள தொலைபேசி எண் 9484457377 என்கிற நம்பருக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மற்றும் உங்களுடைய ஜெப குறிப்புகளை, விண்ணப்பங்களை அனுப்புவதற்கு எங்களிடத்தில் உள்ள வாட்ஸ்அப் நம்பர் 8826881333 என்கிற நம்பருக்கு உங்களுடைய விண்ணப்பங்களை ஜெப குறிப்புகளாக நீங்கள் அனுப்பலாம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.